இன்னைக்கு உள்ள நியூக்ளியர் வார் அதுல இருக்குதா? இதெல்லாம் பழைய புக்கு தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. தேசத்தில் சுற்றித் திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கும் மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். எதுக்காக இது நடக்குது? புதைக்கிறவர்கள் ஒரே ஒரு எலும்பை பார்த்தா கூட அந்த எலும்பை புதைக்கிற வரைக்கும் அதுக்கு அது மேல ஒரு மார்க் போடுவான், அடையாளத்தை போடுவான்னு இருக்கு. நீங்க இதை இன்னைக்கு யோசிக்காதீங்க, 2500 வருஷத்துக்கு முன்னாடி யோசிங்க. ஒருத்தன் செத்து போனா அவன் எலும்பு எப்படி எலும்பு வரும்? எலும்பு ஒரு மனுஷன் செத்து போனா அந்த எலும்பு வர்றதுக்கு சில மாதங்கள் ஆகும், அப்படிதானே? அந்த எலும்பெல்லாம் அந்த காலத்துல மாச கணக்கில் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. யுத்தம் முடிஞ்சா அடுத்து எரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு எலும்பை காணும் மட்டும்னா அந்த எலும்பு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு வந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் எலும்பு இருக்கும். ஆனால் அது மேல ஏன் மார்க் போடுறாங்க? புதைக்கும் மட்டும். இதை இன்னும் புதைக்கலைங்க, இந்த எலும்பை புதைச்சிடுங்க அப்படின்னு மார்க் போடுறானா? எதனால? அதோட இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசிங்க. எசேக்கியேல் 39:11 வாசிங்க. அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். புதைக்கிற இடத்துல ட்ரெஸ்பாசர்ஸ் இங்கிலீஷ்ல, அந்த வழியா போகிறவங்களா மூக்கை பொத்திக்கிட்டு போறாங்க, புதைக்கிற ஸ்தானமாக கொடுப்பேன் அப்படின்னு. ஏன் ஒரு இடத்துல புதைக்கும் போது அல்லது அந்த வழியா போறவங்க மூக்கை பொத்திக்கிட்டு போறாங்க? பெரிய வாசனை வரும், ஒரு மாதிரி துர்நாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே அந்த காலகட்டத்தில் ஹிட்லர் என்ன பண்ணாரு? 60 லட்சம் யூதர்களை போட்டு எரிச்சார். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு 1000 கணக்கில் எரிக்கிறார். எரிக்கும் போது பயங்கர, அந்த வீடியோலாம் இருக்கும், நீங்க போய் பாருங்க, பயங்கரமான கருமேகம். ஆனா அந்த ஏரியாவே நாத்தம் எடுக்கும். அத்தனை பேரும் மூக்க பொத்திக்கிட்டு இருப்பான். காரணம் என்னன்னா, அந்த எரிக்கும் போது அதுல இருந்து வரக்கூடியதான அந்த எஃபெக்ட். ஆனா வசனம் இங்க என்ன சொல்லுதுன்னா, புதைக்கிற ஸ்தானமாய் கொடுப்பேன், அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். புதைக்கிற இடத்துல ஏன் மூக்க பொத்துறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் இந்த வசனம் இப்ப நம்ம சொல்லும் போது ஈஸியா புரியும். எப்படி புரியும் கேட்டீங்கன்னா, 2020க்கு மேல 20ல இருந்து புதைக்கிறவங்களை எல்லாரையும் எப்படி புதைச்சாங்க? கொரோனான்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்படி புதைச்சாங்க? மாஸ்க் போட்டுக்கிட்டு மூக்கை பொத்தி கொண்டு புதைச்சாங்க. இந்த மாதிரி தான் அவங்க புதைச்சாங்க. நீங்க கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரையும் ஒரு விதமான மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் புதைச்சாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இறந்து போனவங்களுடைய உடம்புல இருந்து எந்த கிருமியும் பரவக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த புதைக்கிறவர்கள் பார்க்க போறவங்க அத்தனை பேருமே ஒரு மூக்கை பொத்தியிருப்பாங்க, கண்ணு மூக்கு எல்லாத்தையும் பொத்தியிருப்பாங்க. காரணம், அவர்களுக்கு அது மூலமாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. இப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா, இது புதைக்கிறவர்கள் மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள்னு சொல்லுது. எசேக்கியேல் 38 சொன்னபடி, 39 சொன்னபடி. இது மட்டும் இதை வச்சுக்கிட்டு இதை நியூக்ளியர் வார்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இன்னும் ஒரு வசனத்தையும் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. சகரியா 14:12 வாசி. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூண்டி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். இது எப்படி நடக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை நடக்குதுன்னா, நின்றுகிட்டே இருக்கும்போது எப்படி சதை அழுகும்? எப்படி ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண்ணில் குழி கெட்டு போகும்? அல்லது பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்படி நாக்கு அழுகி போகும் அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு பதில் கிடையாது, அப்படி நடக்காது. ஆனா இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள் ஆரம்பிச்சிருச்சு. நியூக்ளியர் வார் நடக்கும்போது ஒரு மனுஷனை நியூக்ளியர் தாக்குனா ஏற்படக்கூடிய ரேடியேஷன் விளைவுகள் தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சா நமக்கு புரியாது. அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்போம். இப்போ அதை ஏற்றுக்கொள்கிறார், ஒத்துக்கொள்றாங்க. ஆமா, ஏன்னா ஒரு மனுஷன் ரேடியேஷன், நியூக்ளியர் ரேடியேஷனோ எது தாக்கினாலும் அதனுடைய விளைவு இதுதான், இப்படிதான் சதையெல்லாம் அழுகி போகும் அப்படின்றாங்க. இன்னைக்கு நேத்தும் இன்னைக்கும் ஐநா சபையிலிருந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நீங்க பாத்தீங்களா தெரியாது.
ஈரானுடையதான நியூக்ளியர் சைட்டை தாக்குனதுல இருந்து அந்த நியூக்ளியர் சைட்ல இருந்து நியூக்ளியர் காரியங்கள் என்ன ஆக ஆரம்பிச்சிருக்குது, கசிய ஆரம்பிச்சிருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க, அது உலகத்துல பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இஸ்ரேலுடைய நியூக்ளியர் சைட்டையும் ஈரான் தாக்கியிருக்கு. இந்த நியூக்ளியர் காரியம் காத்துல கலந்தா அதை சுவாசிக்கிறவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை நீங்க வீடியோலாம் இருக்கு, நீங்க போய் பார்த்துக்குங்க, ஆன்லைன்ல இருக்கு. ஆனால் வேதம் சொன்ன காலுன்றி நிற்கையில் கண்கள் குழியிலேயே நாவு வாயிலேயே என்கிறதான சகரியா 14:12 நம் கண்களுக்கு முன்பாக நடக்க ஆரம்பித்திருக்கிறது. வழிபோக்கர் ஏன் மூக்க பொத்தரா, புதைக்கிறவன் ஏன் மூக்க பொத்தரா, ஒரு எலும்பை கண்டா கூட அது மேல மார்க் பண்ணி அதை புதைச்சிட்டாங்களான்னு ஏன் பார்க்கறானா, ஒரு மனுஷனுடைய எலும்புல இருந்து நியூக்ளியர் வரும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நியூக்ளியர் பாதிக்கப்பட்டவங்களை புதைக்க அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, எரிக்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க. எரிச்சா அதுல இருந்து நியூக்ளியர் கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதைக்க சொல்லுவாங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுகுஷிமாங்கிற இடத்துல மிகப்பெரிய நியூக்ளியர் பிளான்ட் சுனாமியில பாதிக்கப்பட்டது. அப்போ உள்ளதான அந்த பிரதமர் என்ன சொன்னார்னா, யாரையும் எரிச்சிடாதீங்க, அது முழுக்க முழுக்க நியூக்ளியர் பரவும், எல்லாரையும் நீங்க என்ன செய்யுங்க, புதைச்சிருங்க, எரிக்காதீங்கன்னு சொன்னார். காரணம் என்னன்னா, அந்த அந்த நியூக்ளியர் காரியம் காத்துல கலந்தா மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வேதம் சொன்ன கடைசி காலத்தினுடைய இந்த சைன், இந்த அடையாளம் நம் கண்களுக்கு முன்பாக நடக்க தொடங்கி இருக்குது. யார் சொல்லியிருக்கானா, யுஎன் ஐநா சபை சொல்லியிருக்கு, நியூக்ளியர் பிளான்ட்ல இருந்து கசிவுகள் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. உலகளாவிய பல நாடுகளில் நியூக்ளியர் பிளான்ட்ஸ் இருக்கு. இப்ப 2 நாடு தான் தாக்கி இருக்கிறாங்க, ஒன்னு ஈரானையும் தாக்கி இருக்காங்க, இன்னொன்னு இஸ்ரேலையும் தாக்கி இருக்கிறாங்க. இதனுடைய விளைவுகள் எல்லாம் நமக்கு தெரியாது, இன்னும் போக போக தெரியும். இந்த யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு போகும். அப்போ நியூக்ளியர் பிளான்ட்டை தாக்க தொடங்குவாங்க அப்படின்னா, இப்போ ஈரான் 5 நிபந்தனைகள் வச்சிருக்கு. இவர் ஒரு 15 நிபந்தனை வச்சிருக்காரு ட்ரம்ப். ஆனா யாரும் எதையும் என்ன செய்யற மாதிரி இல்ல, கேட்கிற மாதிரி இல்ல, அடுத்தடுத்த லெவலுக்கு தான் போயிட்டே இருக்கு. வேதம் சொன்ன இந்த எசேக்கியேல் 38:39 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நம் கண்களுக்கு முன்பாக 100% நிறைவேற தொடங்கிருச்சு. அந்த யுத்தத்தினுடையதான மிக முக்கியமான ஸ்டேஜில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இதான் வேதம் சொன்னது.